Hi friends, welcome to our channel Ammi Chutney. நம்ம சேனலில் எவ்ரி மண்டே ஹெல்தியான டயட் ரெசிபிஸ்லாம் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி மில்லட்ஸ் மண்டேயில் ப்ரோட்டீன் ரிச் திணை பருப்பு அடையும் அதுக்கு மேட்சான 2 சட்னியும் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ஹெல்தியான அடையை எல்லாருமே சாப்பிட்லாம். எஸ்பெஷலி டயபிட்டிஸ் இருக்கிறவங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை லஞ்சுக்கோ எடுத்துக்கலாம். நம்மளோட இந்த அம்மி சட்னி சேனலை தொடர்ந்து பார்க்குறதுக்கு வீடியோவுக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிடுங்க. இப்போது திணை பருப்பு அடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு அளவுக்காக நான் ஒரு ஆழாக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரு கப்பு கூட எடுத்துக்கலாம். இப்போ இதில் ஒரு கை அளவுக்கு மொச்சப்பருப்பு, ஒரு கை பச்சை பட்டாணி, ஒரு கை வெள்ளை கொண்டக்கடலை, ஒரு கை கருப்பு கொண்டக்கடலை, ஒரு கை ராஜ்மா. இந்த பருப்பெல்லாம் ஒரு ஐடியா தான். நீங்கள் இது கூட காராமணி இல்லைனா பெரும்பருப்பு கூட சேர்த்துக்கலாம். இந்த பருப்பெல்லாம் 10 மணி நேரத்துக்கு நம்ம ஊற போட்டுடலாம். ஒரு பவுலில் சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நைட்டே நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போது இன்னொரு பவுலில் ஒரு ஆழாக்கு ஃபுல்லாக திணை சேர்த்துடலாம். அதே ஆழாக்கில் ஒரு கை அளவுக்கு முழு உளுந்து, ஒரு கை அளவுக்கு தோலோடு இருக்கிற பாசிப்பருப்பு, ஒரு கை அளவுக்கு கடலைப்பருப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து அரை ஆழாக்கு அளவுக்கு நமக்கு வந்திருக்கு. இதை இப்போ நம்ம திணையில் சேர்த்துடலாம். இந்த பருப்பும் திணையும் 3 to 4 மணி நேரத்துக்கு ஊறினா போதும். இதை நம்ம காலையில் கூட ஊற வச்சுக்கலாம். காலையில் 6 மணிக்கு ஊற போட்டோம். இது நல்லா இப்போ ஊறிடுச்சு. அது மாதிரி நம்ம நைட்டு ஊற போட்டால் பருப்பெல்லாமும் நல்லா ஊறி போயிருக்கு. ஊற வச்சுருந்த எல்லா பருப்பையும் தண்ணியை வடிகட்டிட்டு ஒரே பவுலில் மாற்றிடலாம். இதில் காரத்துக்காக 10 காஞ்ச மிளகாய், கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், கெட்டி பெருங்காயம் ஒரு துண்டு, இதெல்லாம் சேர்த்துட்டு அரைக்கும் போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து திட்டமாக தண்ணி சேர்த்து இது மாதிரி திக்காக அரைச்சி வச்சுக்கலாம். இந்த மாவு புளிக்க தேவையில்ல, அரைச்ச உடனேவே நம்ம அடை போட்டுடலாம். இந்த அடை இன்னும் டேஸ்ட் ஆக்கிறதுக்காக நான் கொஞ்சமாக வெங்காயம், பூண்டு, இஞ்சி, கறிவேப்பிலை இதெல்லாம் வச்சுருக்கிறேன். இதெல்லாம் வதக்கிறதுக்கு வானலில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு. இப்போ இதில் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற பூண்டையும் சேர்த்துடலாம். சின்ன வெங்காயத்தையும் பூண்டையும் வெஜிடபிள் ஸ்லைசரில் இது மாதிரி நம்ம மெலிசாக ஸ்லைஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அடை தட்டும் போது நமக்கு ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, சீக்கிரமும் வதங்கிடும். இப்போது இதில் கட் பண்ணி வச்சுருந்த இஞ்சியும் சேர்த்துடலாம். கூடவே கறிவேப்பிலை நிறைய சேர்த்துட்டோம் அப்படின்னா நல்லா வாசமாக இருக்கும் அடை. இப்போ இதுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌன் கலர் வர்ற அளவுக்கு நம்ம வதக்கிட்டோம் அப்படின்னா அடையில் சேர்க்கும் போது நல்லா வாசமாக நல்லாயிருக்கும். இது ஆறுனதுக்கப்புறமா நம்ம அடை மாவில் சேர்த்துடலாம். இப்போது இந்த அடைக்கு மேட்சான டேஸ்டான இஞ்சி சட்னியும் பீனட் பட்டரும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வானலில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் அளவுக்கு முழு உளுந்து சேர்த்துடலாம். உளுந்து வறுபட்டு இது மாதிரி கோல்டன் கலர் வந்ததும் இந்த சட்னிக்கு தேவையான இஞ்சி ஒரு கை அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். கூடவே கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் காரத்துக்காக 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாலாம் வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பருப்பு அடைக்கு சட்னி கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் புளி கொஞ்சம் நிறைய சேர்த்து வதக்கிக்கலாம். சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு இறக்கிடலாம். இந்த அடையில் பருப்புலாம் நிறையா சேர்த்துருக்கிறதுனால இஞ்சி சட்னி மேட்சாக இருக்கும். இப்போது இதெல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா சட்னிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இது மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த இஞ்சி சட்னிக்கு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிப்பு போட்டுடலாம். ஒரு கொத்து கறிவேப்பிலை சேர்த்துடலாம். இப்போ நமக்கு கறிவேப்பிலை வாசத்தோட சூப்பரான இஞ்சி சட்னி ரெடி. நம்ம வதக்கி வச்சுருந்த வெங்காயம் பூண்டெல்லாம் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு ஆழாக்கு திணைக்கு 1.5 ஆழாக்கு பருப்புலாம் சேர்த்து அரைச்சிருந்தோம். இதில் 7 அடை செய்யலாம். இப்போ நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. அடை போட்டுடலாம்.
தோசைக்கல்லில் எண்ணெய் சேர்த்து ஃப்ளேமை மீடியமில் வச்சுட்டு அடைக்கு தேவையான வடை மாவு எடுத்து இது மாதிரி கையால் தீத்திக்கலாம். அடை மாவை இது மாதிரி தீத்தும் போது அப்பப்போ தண்ணி தொட்டு தீத்திக்கோங்க. நான் மீடியம் சைஸில் அடை போட்டிருக்கேன், நீங்கள் பெருசாக வேணும்னாலும் போட்டுக்கலாம். இப்போது தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். அடை ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு, இதை நம்ம திருப்பி போட்டுடலாம். பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குது. இப்போது 2 பக்கமும் அடை நல்லா வெந்துடுச்சு, எடுத்துடலாம். இதே அடை மாவை வச்சு அடை தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஹோம்மேட் பீனட் பட்டர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1/2 கப் அளவுக்கு வேர்க்கடலையை வறுத்து தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதில் டேஸ்ட்காக 1 ஸ்பூன் அளவுக்கு நான் வெல்லம் சேர்க்குறேன். வெல்லம் சேர்க்காமலும் அரைச்சிக்கலாம். இப்போ இதெல்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைக்கும் போது ஸ்பீட் லெவல் 1ல் வச்சு அரைச்சிக்கலாம். ஹை ஸ்பீடில் அரைக்க வேணாம். அது மாதிரி அரைக்கும் போது தண்ணி பட்டர் எதுவுமே சேர்க்க தேவையில்ல. பொறுமையாக அரைச்சோம் அப்படின்னா இது மாதிரி நமக்கு சூப்பரான டேஸ்டான பீனட் பட்டர் ரெடி ஆகிடும். இப்போ நமக்கு ஹெல்தியான ஹோம்மேட் பீனட் பட்டர் ரெடி. இப்போ நம்ம அடை தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதே மாவில் கொஞ்சம் மெலிசா தோசையாக செய்யறதுக்கு தண்ணி கொஞ்சம் மாவில் கூட சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இது மாதிரி எடுத்து ஊற்றினோம் அப்படின்னா நம்மளுக்கு மெலிசான அடை தோசை ரெடி. கை சுடாமல் இருக்கிறதுக்கு ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு அடையை இது மாதிரி தீத்திட்டு அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கூட நம்ம சுட்டுக்கலாம். இந்த ஹெல்தியான அடை தோசை பசங்களுக்கு நம்ம டிஃபன் பாக்ஸில் கூட செஞ்சு கொடுக்கலாம், நல்லாயிருக்கும். அடை தோசை ஒரு சைடு வெந்துடுச்சு, இது திருப்பி போட்டு 2 சைடும் வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். இந்த ஹெல்தியான அடை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் மண்டேவும் ஒரு நல்ல ஹெல்தியான ரெசிபியோடு நம்ம மீட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோவுக்கு கீழே இருக்கிற லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அம்மி சட்னி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.